ஹாய் மக்களே, எல்லோரும் பார்த்துக்கோங்க. இது வந்து எஸ்பிஓவில் ரீஃபண்ட் கேட்டு அப்ளை பண்ணவங்களுக்காக உண்டான பேமெண்ட் ப்ரூஃப். ஓகேவா? எஸ்பிஓ மேலே நம்பிக்கை இல்லை, இல்லை எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை, இல்லை இன்னும் சில வீட்டில் ஆளோடு இல்லை, இந்த மாதிரி ரீசனால் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு ரீஃபண்ட் கேட்டு மெயில் போட்டிருந்தவங்களுக்கெல்லாம் பேமெண்ட் ரிசீவ் ஆகிருக்கு நேற்று. நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம எஸ்பிஓ வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்வாங்க. பட் கொஞ்சம் டிலே ஆகும். ஓகேவா? நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எதையுமே நம்ம வந்து சாதிக்கலாம் நம்ம எஸ்பிஓவில். ஓகேவா? அவங்க சொன்னதை அப்படியே செஞ்சுருக்காங்க பாருங்கள். நம்பிக்கை இல்லாமல் நிறைய பேர் என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. கம்பெனி ஃபேக்கு, ஏமாத்துறாங்க, பொய் சொல்கிறாங்க அப்படின்னு. அந்த மாதிரிலாம் கிடையாது. சார் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்வாங்க. பட் டிலே ஆகும். நம்ம எஸ்பிஐயில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பொறுமை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகேவா? இதெல்லாம் ரீஃபண்ட் கேட்டு அப்ளை பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு பேமெண்ட் வந்திருக்கு. இன்னுமே வந்து எங்களுக்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் கம்மிங் வீக்கில் பேமெண்ட்லாம் ஒன்றாவே 1 by 1 ரிலீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். சரியா? அது மட்டும் இல்லாமல் ஒர்க்குமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் நாங்களுமே ஒர்க் பண்ண தான் போகிறோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.